திருவிடைமருதூர் அருகே திருலோகி பகுதியில் வங்கிக் கணக்கு, சிம் கார்டுகள் ஆகியவை மூலம் ஆன்லைன் மோசடி செய்யும் கும்பலிற்கு இடைத்தரகர்களாக செயல்பட்ட ராஜஸ்தானை சேர்ந்த 4 பேர் உள்ளிட்ட 7 பேர் கைது செய்யப்பட்டனர். போலீசாரின் ரோந்து பணியின் போது காரில் பிடிபட்ட 4 பேரும் முன்னுக்கு பின் முரணாக பேசினர். இதைத் தொடர்ந்து போலீஸ் ஸ்டேஷனில் போலீஸ் விசாரணை மேற்கொண்டதில் கோவையில் பானிபூரி, டீ சாப்பிட வருவோரிடம் வங்கிக் கணக்கு மற்றும் சிம் கார்டுக்காக ஆதார் கார்டு கொடுத்தால் 5 முதல் 10,000 ரூபாய் வரை தருவோம் என்று கூறி ஆதார் எண்ணை பெற்றது தெரியவந்தது. பின்பு அதன் மூலம் வங்கிக் கணக்கு, சிம் கார்டுகள் பெற்றதும் கண்டுபிடிக்கப்பட்டது. இதுவரை சுமார் 150 பேரின் ஆதார் கார்டுகளை ஏமாற்றி பெற்று ஆன்லைன் மோசடியில் ஈடுபட்டு அதன் மூலம் வரும் பணத்தை எடுக்கவும் பயன்படுத்தி உள்ளனர். இது தொடர்பாக போலீசார் 7 பேரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை வண்ணாரப்பேட்டையில் குடியிருப்பு ஒன்றில் லிப்ட் பாதி வழியில் நின்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை வண்ணாரப்பேட்டை ராமதாஸ் நகர் குடியிருப்பில் லிப்ட் பாதி வழியில் நின்றது. லிப்டில் 3 பேர் சிக்கியிருந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. உடனே அருகில் இருந்த குடியிருப்பு வாசிகள் துரிதமாக செயல்பட்டு சிக்கி தவித்தவர்களை மீட்டனர். இதுகுறித்து பேசிய மக்கள், அடிக்கடி இதுபோல் பழுது ஏற்படுவதாகவும் முறையான பராமரிப்பு இல்லாததே இதற்கு காரணம் எனவும் குற்றம் சாட்டினர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.